சரீர சுகத்தை விவாதித்து கடன்கள் நாங்கள் கேட்கவும் அவைகளை சரியாக அனுசரித்து உமது பிரவாசங்களை அடையவும் உம்முடைய சிவையடைய அன்றி உம்மை நமஸ்கரித்து ஆராதிக்கிறது. உம்முடைய திருமுகத்தை சிந்தனையால் கூட தேர்விடாத தியாகசீலரின் சிலுவை ஊர்வலம். அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவலங்கள், சுயநலங்கள், சுரண்டல்கள், பதுக்கல்கள், வறுமைகள், அடிமைத்தனங்கள் இவற்றை தட்டி கேட்ட நீதிபதியின் சிலுவை ஊர்வலம். மரணம் நிச்சயம் என தெரிந்தும் துணிவோடு செல்லும் பணியுமிக்கவரின் சிலுவை ஊர்வலம். துன்பங்களை கண்டு துவண்டு விடாது, கவலைகளை கண்டு கண்ணீர் வடிக்காத தைரியசாலியின் ஊர்வலம். புகழ் சேர்க்கும் ஊர்வலம் அன்று புதிய பாதை சேர்க்கும் புரட்சிகரமான ஊர்வலம். இது ஆர்ப்பாட்ட ஊர்வலம் அன்று உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கான ஊர்வலம். இது சுய லாபம் தேடும் அரசியல் ஊர்வலம் அன்று உலகினரின் ஆன்மாக்களை மீட்கும் உன்னதரின் ஊர்வலம். ஒருவரின் நலனுக்காக செல்லும் ஊர்வலம் அன்று பலரின் நலனுக்காக தன்னை தருவதற்கு செல்லும் கருணாமூர்த்தியின் கருணை ஊர்வலம். இது ஆண்டாண்டு காலமாய் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் நினைவு கூறப்படுகிற சடங்கு ஊர்வலம் அன்று, மாறாக இது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பின் ஊர்வலம். அரவணைப்பின் ஊர்வலம், பாசத்தின் ஊர்வலம், பகிர்வின் ஊர்வலம், தியாகத்தின் ஊர்வலம், மீட்பின் ஊர்வலம். இந்த ஊர்வலத்தின் வழியாய் ஆண்டவரை நெருங்க, அனுபவிக்க, இறுக பற்றி கொள்ள, நம்மையே நாம் அவரது சிலுவைப்பாடுகளின் வழியாக ஒப்பு கொடுக்க, அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கும் ஊர்வலம் இது. நமது இயேசுவின் ஊர்வலம் சிலுவை பாதை. இன்று நமக்கு அது என்ன தருகிறது? நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த ஊர்வலத்தில் நீங்களும் நானும் யார்? பங்கேற்பாளரா? பார்த்து ரசிப்பவரா? பருகசிப்பவரா? பரிதாபப்படுவரா? அல்லது இந்த ஊர்வலத்தில் நம்மையும் இணைத்து பார்ப்பாரா என்ற கேள்விக்கான பதிலை காண இயேசுவோடு இந்த லட்சிய ஊர்வலத்தில் பயணிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். தீர்ப்பிடாதே, தீர்ப்பு கொள்ளாமாய் என்று நீதி தீர்ப்பு சொன்ன நீதி தேவனுக்கே அநியாய தீர்ப்பா? இது என்ன அநியாயம்? உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடு, அப்போது உன் சகோதரனுடைய கண்ணிலே இருக்கும் துரும்பை எடுக்க நன்றாக கண் தெரியும். பெண்ணே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடேன். சமாதானமாய் போ, இனிமேல் பாவம் செய்யாதே, பிறரை தீர்ப்பிடாதே என்று சொன்னவர் இதோ குற்றவாளி கூண்டிலே நியாய தீர்ப்பால் தீர்ப்பிடப்பட்டு நிற்கிறார். நீதியை நிலைநாட்ட வந்தவர் குற்றவாளியாக நிற்கிறார். நீதியா? அப்படின்னா என்ன என்று கேள்வி கேட்பவர்கள் தீர்ப்பிடும் இருக்கையிலே இது என்ன அக்கிரமான அநியாய தீர்ப்பு? சில தினங்களுக்கு முன்பே தன் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தியவர்கள்
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா என்று வாய்க்கிழிய முழங்கியவர்கள் சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பது இதுதான். பிலாத்து தீர்ப்பு வழங்குகிறான். இங்கு யாருக்கு ஐயா தீர்ப்பு வழங்குவது? இந்த உலகை படைத்த பரமனுக்கு, படைத்தவருக்கே தீர்ப்பா? இதை எங்கே போய் சொல்வது? யாரிடம் போய் நீதி கேட்பது? மனசாட்சி குற்றம் என்று சொன்னாலும் மகுடம் பறிபோய் விடுமே என்ற பதவி மோகத்தில் உண்மையை குழி தோண்டி புதைக்கிறார் அந்த கோழை பிலாத்து. அநியாய தீர்ப்பு நிச்சயமாக இங்கு உறுதியாகிறது. சிந்தனை. இன்று நமது வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போமா? இயேசுவை ஒரே ஒரு தடவை தீர்ப்பிட்டான் பிலாத்து. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பிலாத்துவை விட கேவலமாக அநியாயமான தீர்ப்புகளை தினம் தினம் வழங்கி கொண்டுதானே இருக்கின்றோம். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அவன் ஒரு திருடன், அவன் ஒரு பொய்யன், இவ்வுலகில் வாழ தகுதி இல்லாதவன், அவனுடைய யோக்கியதை தெரியாதா? இவனா உருப்படவே மாட்டான், தண்ட சோறு, அவனா அவ மோசமானவ, உனக்கு தெரியாதா? இப்படி எத்தனை எத்தனை அநியாய தீர்ப்புகள் தினம் தினம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முழுமையான பொய்யை கூறி அடுத்தவருடைய பெயரை கெடுத்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். உன்னுடைய வீட்டில் நடக்கிற தீய செயல்களை திருத்திக் கொள்ளாமல் அடுத்தவருடைய வீட்டில் நடப்பதை வெட்கமின்றி விமர்சனம் செய்கின்றாயே, அதை நினைத்து பார். உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காக அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தினமும் அவமானப்படுத்துகின்றாயே, அதனையும் நினைத்து பார். பிறர் மீது இல்லாதது கொள்ளாதது கூறி அவர்களை நீ தீர்ப்பிடும் போது இயேசுவையே நாம் தீர்ப்பிடுகின்றோம் என்பதை ஏன் நாம் உணர மறுக்கின்றோம்? இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, பிலாத்து ஒருமுறை தீர்ப்பிட்டான், நீயோ என்னை தினமும் தீர்ப்பிடுகின்றாய். உன்னுடைய சகோதரனை, அயலானை, பகைவனை நீ தீர்ப்பிடும் போது நான் குற்றவாளி கூண்டிலே நிற்கிறேன். நீ உன்னை தீர்ப்பிட்டு பார். நீ நல்லவன் என்று உனது மனச்சாட்சி கூறுகிறதா? அடுத்தவரை தீர்ப்பிடுவதை விட்டுவிட்டு அவர்களோடு உறவாடு, மனநிறைவை காண்பாய். இதை உணர்த்தவே இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றார். ஜெபம். அன்பு இறைவா, எனக்கு பிடிக்காதவர்கள் என்பதற்காக உண்மையை உணராமல், நடந்ததை பார்க்காமல், கேட்டதையே அறியாமல் பிறரை தவறாக தீர்ப்பிடுவது பெரிய குற்றம் என்பதை இதயத்தில் சுவடுகளாக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். தந்தை மது பெயர் எதன போற்ற பிறக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது என்றென்றும் ஆமென். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். பலிகளை சுமந்தீரே, ஆவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவிலே
சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று சொன்னதை செயலாக்கும் வகையில் இயேசு இங்கே கொடூரமான சிலுவையை சுமக்க தயாராகின்றார். இயேசுவுக்கு ஏன் இந்த கொடிய சுமை? இவர் செய்த குற்றம்தான் என்ன? அவர் ஏழை எளியவர்களுக்கு பழகியது குற்றமா? பாவிகளுக்கு வாழ்வு கொடுத்தது குற்றமா? அநீதி செய்த பரிசேயர்களை, மறைநூல் அறிஞர்களை கேள்வி கேட்டு பாடம் புகற்றுவது குற்றமா? உடல் நலமில்லாதவர்களை குணமாக்கியது குற்றமா? பசியார உணவு கொடுத்தது குற்றமா? மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்ததுதான் குற்றமா? குற்றமற்றவரை குற்றவாளியாக்கி கூனி குறுக செய்து கொடியவர்கள் கொடுத்த மாபெரும் பரிசுதான் சிலுவை, சிலுவை மரணம். இன்று நமது வாழ்க்கையை யோசிப்போம். பிறருடைய துன்பங்களை கண்டு துன்புற்று ஆறுதலாக துன்பங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்றைக்கு பிறருடைய தோள்கள் மேல் பழுவான சுமைகளை சுமத்தி வேடிக்கை பார்க்கவில்லையா? குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் போக்க வேண்டிய குடும்ப தலைவர்களே, நீங்கள் இன்று மது, மங்கை என்று சுகபோகங்களுக்காக நேசித்து சுவாசமாக்க வேண்டியவற்றை வஞ்சித்து வதைத்து துன்புறுத்துகிறீர்களே ஏன்? பிள்ளைகளை ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் ஞானத்திலும் வளர்த்து ஆளாக்க வேண்டிய நீங்கள் பிள்ளைகளை பற்றி எந்தவித கவலையும் கவனமும் இல்லாமல் பொறுப்பற்ற பெற்றோர்களாக வாழும்போதும் கடவுளையும் கடமையையும் மறந்து பொறுப்பற்ற பிள்ளைகளாக பிள்ளைகள் வாழ்கின்ற போதும் குடும்பத்திலே சிலுவையின் சுமைகள் அதிகரித்து கொண்டுதானே இருக்கின்றன. நாம் நம்மையே இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். சிந்தனை: என்னால் என் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகின்றதா? என் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள் களையப்படுகின்றனவா? நான் மகிழ்ச்சியின் கருவியாக இருக்கின்றேனா? அல்லது மனக்காயங்களை உருவாக்குகின்ற கருவியாக இருக்கின்றேனா? ஊதாரித்தனமாக நீ வாழ்கின்றாய் என்றால் நீ அடுத்தவருக்கு சுமையாக இருக்கின்றாய். பொறுப்பு இல்லாமல் நீ வாழ்கின்றாய் என்றால் நீ பலனற்ற பதராக இருக்கின்றாய். இயேசுவுக்கு சிலுவை தந்ததை நினைத்து ஆதங்கப்படும் நேரம் நம் குடும்பத்துக்கு ஒரு பாரமான சுமையாக இருக்கின்றதா? சிந்திப்போம், மகிழ வைப்போம், மகிழ்வோம் என்ற சிந்தனையில் வாழ முயற்சி செய்வோம். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகளே, மகளே, என் மீது வைக்கப்பட்ட சிலுவையை நினைத்து வேதனைப்படாதே. என் மீது வைக்கப்பட்ட சிலுவையை என்னால் தூக்கிச் செல்ல முடியும். ஆனால் நீ உன் கணவன் மீது, உன் மனைவி மீது, பிள்ளைகள் மீது, பெற்றோர்கள் மீது தினமும் சிலுவையை சுமத்தி மகிழ்கிறாயே. அந்த கொடிய மனதை மாற்றிக்கொள், மனம் மாறு, அடுத்தவரின் சுமையை பகிர கற்றுக்கொள். அப்போது உன் சுமையும் பகிரப்படும். இதை உணர்த்தவே எனது பாடுகள். ஜெபம். இறைவா, எங்களது சுயநல வாழ்வையும் குறுகிய பார்வையையும் போலி கௌரவத்தையும் தவறான எண்ணங்களையும் நீக்கும் இதயம் தாரும். சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் மனதை தாரும். ஆண்டவரே, மனதை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி.
ஆமே. கொடிய சிலுவையினை தோள் மேல் வைத்தனரே, கல்வாரி மலையிலிருந்து இழுத்து சென்றனரே, அங்கு இழுத்து சென்றனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். தீன ஜலதிஷ்டபாரமான சிலுவை சுமை உலகத்தை மீட்டெழுச்சிய சுவாமி. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் விசை கீழே விழுகிறார். எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நட என்று முடக்குவாதக்காரனை நோக்கி அதிகாரத்தோடு கட்டளையிட்ட இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். வாழ்க்கையின் விரக்தி விளிம்பில் விழுந்து கிடந்தவர்களை, நோயால் தனிமைப்படுத்தப்பட்டு தவித்தவர்களை, வறுமையினால் வலிமை இழந்தவர்களை, அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்தவர்களை, பாவ சக்தியிலே விழுந்து வாடியவர்களை அரவணைத்து வாழ்வு கொடுத்த இயேசு இங்கே பார சிலுவையின் சுமையால் வீழ்ந்து கிடக்கிறார். ஆனால் மண்ணிலே வீழ்ந்த இயேசு என்னால் முடியும் என்று தாமாகவே எழுகின்றார். பயணத்தை தொடர்கின்றார். இதுதான் அவரது லட்சியத்தின் மறுபக்கம். இன்று நாம் நமது வாழ்வை யோசிப்போம். இன்று நாம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம் என்று தெரிந்தும் கூட நம்மில் பலர் அதிலிருந்து எழுந்து வர விரும்பாமல் அதிலே வீழ்ந்து கிடப்பதிலே அற்ப சந்தோஷம் அடைகிறோம். நாடுகளை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் சுயநலத்தில் வீழ்ந்து மக்கள் நலனை மறந்து சிற்றின்பங்களில் மூழ்கி உலகினை அழித்து கொண்டிருக்கின்ற நிலை. இருப்பதை வைத்து குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டிய குடும்ப தலைவன் தலைவி தங்களுடைய அதிக ஆசையினால் குடும்பத்தின் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஆடம்பரத்திற்காக, போலி கௌரவத்திற்காக கடன்பட்டு குடும்பத்தை கடன் தொல்லைகளுக்கு ஆட்படுத்தும் நிலை ஒரு புறம். தனக்கு கிடைக்காத வாய்ப்பும் வசதியும் தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் தங்களது சுகங்களை துறந்து கடன்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தால் பெற்றோர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ளாமல் இது அவர்களது கடமைதானே, செய்யட்டும் என்று அவர்களை அலட்சியப்படுத்தி திரைப்பட மோகத்திலும் காதல் போதையிலும் இலக்குகளையும் லட்சியங்களையும் மறந்து வாழ்கின்ற பிள்ளைகளின் நிலை ஒருபுறம். வாலிப வயதில் வேலை செய்து சம்பாதிக்க எண்ணாமல் நவீன உலக ஆடைகளையும் வாகனங்களையும் வசதிகளையும் எதிர்பார்க்கும் பிள்ளைகள் வாழ்கின்ற காலம் இது. ஆம், இன்று எத்தனை குடும்பங்கள் பாவ வாழ்வில் இப்படி வீழ்ந்து கிடக்கின்றன. சிந்தனை. உன்னுடைய அக்கறையின்மை பொறுப்பின்மையால் உன் குடும்பத்தையும் உன் ஆளுமை தன்மையையும் நாட்டையும் அழித்து கொண்டு வீழ்ந்து கிடக்கின்ற நிலைமை சுய ஆய்வு செய்து பார். இயேசு வீழ்ந்தார், எழுந்தார். நீ எப்போது எழப்போகிறாய்? இன்றைய நாளிலிருந்து கொஞ்சம் முயற்சி செய்யலாமே. இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, வீழ்வது மனித இயல்பு, ஆனால் எழ வேண்டும் என்று முயல்வதுதான் லட்சிய வாழ்வு. நீ வீழ்ந்திருக்கும் நிலையை பார். நான் வீழ்ந்திருப்பதை பார்த்து வருத்தப்படாதே. மாறாக என்னிடமிருந்து வீழ்ந்தால் எழுவது எப்படி என்று கற்றுக்கொள். நீ வீழ்ந்திருப்பதை, உன் குடும்பம் வீழ்ந்திருப்பதை நினைத்து வருத்தப்படு. உன்னால் எழ முடியும். முடியவில்லை என்றாலும் என் கைகளை பிடித்து எழு. ஜெபம். இறைவா, நாங்கள் எங்களது இழிவான பாவ நிலையில், சர்வாதிகார மனநிலையில், மாய கவர்ச்சிகளில் வீழ்ந்து நிழலை விரும்பாமல் நிஜத்தை உணர்ந்து என்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்து உம் கைகளை இறுக்க பிடித்து பயணம் தொடர வரம் தாரும். ஆமென்.
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் நினைக்கிறவராக. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினாலே நித்திய சமானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையின் பழுவாளே, விழுந்தார் கரையிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே நஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் சுவாமி. இயேசுநாதர் தமது பரிசுத்த தாயாரை சந்திக்கிறார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்? தந்தையின் திருவுளப்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரரும் ஆனவர். இறைவனின் வார்த்தைகளை ஏற்று மனதிலே சிந்தித்து இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியா பாரமான சிலுவையை சுமந்து உடலில் பழுமில்லாமல் தள்ளாடியபடி விவரிக்க முடியாத கொடூர வேதனைகளை தாங்கி வருகின்ற தன் அன்பு மகனை சந்திக்கிறார். 10 மாதங்களாக தன்னுடைய கருவிலே இயேசுவை சுமந்தபோது கூட இந்த தாய் இவ்வளவு துயரம் அடைந்திருக்க மாட்டார். தன்னுடைய கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, இரவை பகலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி பாசத்தோடு வளர்த்த மகன் குற்றவாளியாக, கலகக்காரனாக, குற்றம் சுமத்தப்பட்டு அவமான சிலுவையை சுமந்தவராக, கொடிய முட்களால் தலை கிழிக்கப்பட்டு, சாட்டையடிகளால் உடல் கிழிக்கப்பட்டு, கல்லாலும் முள்ளாலும் பாதங்கள் பிளக்கப்பட்டு, இரத்தம் கசியும் உடலோடு நிற்கும் தன் அன்பு மகனை பார்க்கிறார் அன்னை மரியா. அன்னை மரியாவின் சொல்லொன்னா துன்பத்தை கண்டு கவலைப்படுகிறாயா? அந்த அன்பு அன்னைக்காக நீ அனுதாபப்படுகிறாயா? உனது வாழ்க்கையை சோதித்து பார். உன் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டு பொன்னை போல போற்றி வளர்க்கப்பட்டு அள்ளி அரவணைத்து கொஞ்சிய உன் தியாக தாய்க்கு அன்பு செலுத்தாமல் உனது நெருப்பான வார்த்தைகளை கொண்டு சுட்டெரித்த நேரங்களை நினைத்து பார். அன்னையை தேடி ஆலயங்களுக்கு அலைந்து திரியும் நீ, உன்னை தாளாட்டி சீராட்டியவளை, உன் உடலை தூய்மை செய்து தலை சீவி பவுடர் போட்டு அழகு பார்த்தவளை, அள்ளி எடுத்து முத்தம் தந்தவளை, பால்சோறு ஊட்டி பசி போக்கியவளை நீ அன்போடு கவனித்தது உண்டா? அதிலும் திருமணத்திற்கு முன் ஓர் அன்பு, திருமணத்திற்கு பின் ஓர் அன்பு. ஏன் இப்படி? சொத்து இருந்தால் ஒரு கவனிப்பு, சொத்து இல்லை என்றால் ஒரு கவனிப்பு. ஏன் இப்படி? பாலூட்டி வளர்த்த அன்னைக்கு உடன் பிறந்தவர்களுடன் போட்டி போட்டு சோறு போட போட்டி போடும் உனது இழிநிலையை எண்ணிப்பார். உன் தாய் வயதான உடனே மூலையிலே உட்கார வைத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைப்பாடி திட்டுகின்றாயே. உனது செயலை நினைத்து பார். ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி போன நீ பெற்ற தாயை கேவலமாக நடத்திய உனது நன்றி கெட்ட நடத்தையை நினைத்து பார். சிந்தனை. அன்னை மரியாவுக்காக அனுதாபப்பட்டது போதும்.
உன்னை பெற்றெடுத்த உன் தாய்க்காக அனுதாபப்படு. அன்பு செய், ஆசீர் பெறுவாய். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, என் தாய் வடிக்கின்ற கண்ணீர் நான் என் தாய்க்கு எதிராக செய்த துரோகத்துக்காக விடுகின்ற கண்ணீர் அல்ல. என் மகனுக்காக இந்த கொடூர நிலை என்ற பாசத்தின் கண்ணீர். ஆனால் உன் தாயின் கண்ணீரோ உன்னுடைய துரோக செயலை நினைத்து அழுகின்ற கண்ணீர். என் மகன் என்னை அன்பு செய்யவில்லையே, என் பாசத்துக்காக எங்கும் அவளையின் தாயின் கண்ணீர். என் தாய்க்காக வருத்தப்பட்டதும் அழுததும் போதும், உன் தாயின் கண்ணீரை போக்கு. இதை உணர்த்தவே எனக்கு இந்த பாடுகள். ஜெபம். அன்னை மரியாவின் மீது அளவற்ற அன்பு கொண்ட இறைவா, எங்கள் அன்னையரின் விலைமதிப்பற்ற அன்பை நாங்கள் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் போற்றி அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்திடும் நல் மனதினை பெற்றிட வரம் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேச நெருக்கத்தினால் நித்திய சமானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். அன்னையின் கண்களிலே அழுகையின் நீர்த்துளிகள் உள்ளம் நொந்தாரே. இறை சித்தம் உணர்ந்தாரே. அன்று இறை சித்தம் உணர்ந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணீரோம். சுவாமி, இயேசுநாதர் தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். உதவுங்கள், உதவி பெறுவீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் ஓடி ஓடி உதவிக்கரம் நீட்டிய இயேசு, பசித்தவர்களின் பசியை போக்கிய இயேசு, நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்த இயேசு, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு இங்கே உதவிக்காக காத்து நிற்கின்றார். இயேசுவுக்கு இந்த இக்கட்டான சூழலில் இதோ வழிபோக்கரான சிமியோனின் உதவிக்கரம் உதவி செய்கிறது. சிமியோன் விருப்பத்தோடு உதவி செய்தாரா, கட்டாயத்தினால் செய்தாரா என்று எந்தல்ல இங்கு பிரச்சனை. தேவையான நேரத்திலே தேவைப்பட்ட உதவியை செய்தார் என்பதே நமது சிந்தனையின் கருப்பொருள். இயேசுவும் அவருடைய உதவியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். மனிதனை மீட்க கடவுள் எடுத்த முயற்சியில் மனிதனுடைய ஒத்துழைப்பும் தோழமையும் கண்டிப்பாக கடவுளுக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மனிதனை மீட்கும் பணியில் சிமியோன் இயேசுவுக்கு உதவினார். இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்று நம்மிலே சுயநலம் என்னும் நச்சுவாயு தினம் தினம் நம்மை ஆக்கிரமித்து கொண்டேதான் இருக்கிறது. நான் மட்டும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் போதும், என் குடும்பத்தை பற்றி நான் ஏன் கவலை கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்?
நம்மை தேடி யாராவது உதவி என்று வந்தால் தம்முடைய முகத்தை சுளிக்கிறோமே ஏன்? உதவி செய்ய முடிந்தும் செய்யாமல் விட்டுவிட்டு என்னால் உதவி செய்ய இயலவில்லையே என்று பொய் சொல்லவில்லையா? மற்றவர்கள் துன்பப்படுவதை தெரிந்தும் தெரியாதது போல பல நேரங்களில் நாம் நடிக்கவில்லையா? எனக்கு எவருடைய உதவியும் தேவையில்லை, அதுபோல நானும் எவருக்கும் உதவ வேண்டிய அவசியமில்லை என்ற அகந்தையிலும் கர்வத்திலும் வாழ்கின்றோமே, இது சரியா? சில நேரங்களில் நீ உன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யாமல் ஓடி ஒளிந்து கொள்ள பார்க்கிறாயே. இன்று நீ விதைப்பதை தானே நாளை நீ அறுவடை செய்ய முடியும். சிந்தனை: நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். இறைமகன் இயேசுவுக்கு உதவி தேவைப்பட்டது. சிமியோன் உதவினார். இன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நீ கேட்கும்போது உதவிகள் உனக்கு மறுக்கப்படும். இது தேவையா? இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, என்னுடைய பாடுகளைக் கண்டு மனம் இறங்குகிறாயா? எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? உன்னுடைய மனக்கண்களை கொஞ்சம் திறந்து பார். உனக்கு அருகில் சிலுவைகளை சுமக்க முடியாமல் உதவிக்காக ஏங்குகின்ற பல இயேசுக்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதை உணர்த்தவே எனது பாடுகள். ஜெபம். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, உம் துன்பத்தில் பங்கேற்ற சீமோனை போன்று நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறருடன் அவரவர் தேவைக்கேற்ப எங்கள் உடைமைகளையும் உணர்வுகளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் பகிர்ந்து வாழக்கூடிய நல்மனதை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுவின் துன்பத்திலே இணைந்தார் சீமோனும், சிலுவை சுமந்ததனால் சிந்தையில் நின்றாரே. நம் சிந்தையில் நின்றாரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணீரோம். அதை கொண்ட உலகத்தை மீட்டெடுத்தே சுவாமி. இரத்த கரை பிடித்த இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் பிள்ளை துடைக்கிறாள். சின்னஞ்சிறியோருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவன் கைமாற பெறாமல் போகான். இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் இவை. பெண் என்றாலே 2ஆம் தர மனிதன், விலங்குக்கு சமமானவள், மதிப்பு இல்லாதவள், மரியாதை இல்லாதவள், தீட்டுப்பட்டவள், முக்கியம் இல்லாதவள் என்று நினைத்த சமுதாயம் அந்த யூத சமுதாயம். ஆண்களே ஆண்டவரின் உயர்தர படைப்புகள் என்று கருதிய திமிர் பிடித்த ஆணாதிக்க சமுதாயம். ஆனால் இங்கே சிலுவை பாடுகளால் இரத்தம் தோய்ந்த இயேசுவின் முகத்தை துடைக்க துடிப்புடன், மனதில் துணிவோடும் கையில் துணியோடும் மாதொருவர் அங்கு வருகின்றார். இந்த துணிவான நிகழ்வால் தனக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை.
எது நடந்தாலும் சரி அந்த பரிதாப மனிதரின் முகத்தை துடைக்க வேண்டும். அதுதான் அவள் நோக்கம். தான் செய்த உதவிக்கு கைமாறாக இயேசுவின் செந்நிற முகத்தை பரிசாக பெற்றுக்கொள்கிறார் அந்த வீர பெண்மணி வெரோனிகா. இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? இன்றைய நடைமுறை வாழ்விலே பெண்களை எந்த அளவுக்கு வஞ்சித்து அவர்களது உழைப்பை சுரண்டி மென்மையான அவர்களது உடலையும் மனதையும் வருத்தி வதைக்கிறோம். பெண்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவது ஆண்களால் மட்டுமல்ல, பெண்களாலும் கூடத்தான். பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருப்பதுதான் குடும்பத்தில் இருக்கும் நிஜம். இன்று நமது குடும்பங்களை கொஞ்சம் கண்முன் கொண்டு வருவோம். எத்தனை தாய்மார்கள் தங்களுக்கு வரப்போகும் மருமகளிடமிருந்து வரதட்சணை வேண்டாம் என்று சொல்ல முடியும்? பெண்ணை விலை பேசும் வியாபாரத்திலே குடும்ப பெண்கள் துணை போவதில்லையா? மாமியார்களே, உங்களை நம்பி வந்த மருமகள்களை எப்படி கவனிக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எந்த அளவுக்கு அவளை வார்த்தையாலும் செயலாலும் கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவது இல்லையா? இந்த பெண்களின் இழி செயலால் இன்று பல குடும்பங்கள் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் இழந்துள்ளன. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு இடையூறு ஏற்படுத்தும் இழிநிலையை விட்டொழிப்போமா? துரோகம் என்ற வார்த்தையை வெரோனிகா துடைத்த இயேசுவின் இரத்தத்தால் தூய்மை செய்வோம். சிந்தனை: கூட்டு குடும்பத்தை தனி குடும்பமாக மாற்றியது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை மூட்டிவிட்டது, சமாதானத்தை குலைத்ததையெல்லாம் நினைத்து பார்ப்போம். எனவே உங்கள் செயல்களுக்காக மனமருந்துங்கள். ஆண்டவரிடம் பரிவும் பாசமும் கொண்ட வெரோனிகாவை போல உண்மையான இரக்க குணமும் அன்பும் உங்கள் குடும்பங்களிலே வாழ்வாகட்டும். உண்மையான மனநிறைவு பெருகட்டும். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, என் பாடுகளில் எனக்கு துணை செய்த வெரோனிகாவை நினைத்து மகிழ்கின்றேன். என் இரத்த வேர்வைகளை அவள் துடைத்த போது என் இதயத்தில் ஒரு சந்தோஷம். இன்றும் மனிதனின் இதயத்தில் ஈரம் இருக்கிறதே என்று மகிழ்ந்தேன். உன்னுடைய மனதிலும் அடுத்தவரின் துன்பத்தை துடைக்கிற அந்த இரக்கத்தின் ஈரத்தை பெற்றுக்கொள். இதை உணர்த்தவே எனது பாடுகள். ஜெபம். இறைவா, பிறரை காயப்படுத்தி அதில் சுகம் காணாமல் பிறரது காயங்களை ஆற்றுகின்ற நாவன்மையையும் நல்ல எண்ணத்தையும் நல் செயல்பாடுகளையும் எங்களது உள்ளத்தில் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். துணிவுடன் ஓடி வந்தார் துணிவான மங்கையவள், துயரத்தை துடைத்தாளே, முகத்தை பெற்றாளே, தூய முகத்தை பெற்றாளே. மனம் மருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். சகலமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்ட நீர் சுவாமி. இயேசுநாதர் 2ஆம் இசை முகம்புப்புற விழுகிறார்.
இயேசு பாரமான சிலுவையை சுமந்ததால் உடல் தளர்ச்சியுற்று மண்ணிலே மீண்டும் சாய்கின்றார். பாதங்கள் தடுமாறினாலும் பாதை மாறாமல் பயணமாகிறார். உடல் தளர்ந்து போனாலும் உள்ளம் தளராமல் சிலுவை சுமக்கிறார். இது வீழ்ச்சி அன்று, மனித பயணத்தின் ஒரு சறுக்கல், தடங்கள், தடுமாற்றம், அவ்வளவுதான். சுமையால் சோர்ந்து விழுந்தாலும் நம்பிக்கை கொண்டு மீண்டும் எழுகிறார் இயேசு. நமது வாழ்வை யோசிப்போம். விழிகளில் கவனம் குறையும் போது தடுக்கி விழுகிறோம். வாழ்வில் கவனம் இல்லாத போது வறுமையில் விழுகிறோம், விரக்தியால் விழுகிறோம், தனிமையில் விழுகிறோம். நண்பர்களின் நம்பிக்கை துரோகத்தால், தாழ்வு மனப்பான்மையால், தோல்விகளால், ஏமாற்றங்களால், தீராத நோய்களால், குழந்தை பாக்கியம் இல்லாமையால், நல்ல வரன் கிடைக்காமையால், சரியான வேலை இல்லாமையால், கணவன் மனைவியின் சந்தேக மனப்பான்மையால் என்று எத்தனையோ சுமைகளால் பலமுறை நாம் விழுகின்றோம். சிந்தனை: இயேசுவும் விழுந்தார், ஆனால் அவர் விழுந்தே கிடக்கவில்லை. தட்டு தடுமாறி எழும்ப முயற்சி செய்தார். அதனால் நம்பிக்கையோடு எழுந்தார். உயர் லட்சியம் என்னும் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். எனவே நாம் நமது வாழ்க்கையில் லட்சியத்தை வகுத்துக் கொள்வோம். எப்படியும் வாழலாம் என்பதை விடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம். அப்போது நாம் விழுந்தாலும் எழுந்து லட்சியங்களை நோக்கி நடைபயில நம்மால் முடியும். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, நான் மண்ணிலே விழுந்தேன், மறுபடியும் எழுந்தேன். நான் விழுந்து விட்டதற்காக நீ வருந்தாதே. நீ விழுந்து கிடப்பதை உணர்ந்து கொள். எழுவதற்கு முயற்சி செய். மண்ணிலே சாய்ந்து மடிய வேண்டியவன் நீ அல்ல, நீ எழ வேண்டியவன், வாழ வேண்டியவன். நான் உன்னோடு இருக்கின்றேன். என்னை போல லட்சியத்தை வகுத்துக்கொள். இதை உணர்த்தவே இந்த பாடுகள். ஜெபம். அன்பு இறைவா, விழுவதும் எழுவதும் அன்றாட நிகழ்வுதான். துன்பங்களும் தடைகளும் தடங்கல்களும் தடுமாற்றங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்க ஆற்றல் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. உடல் பலம் நீங்கியதால் விழுந்தார் மறுமுறையும் தடுமாறி எழுகின்றார், பயணத்தை தொடர்கின்றார், தன் பயணத்தை தொடர்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இருந்து தோத்திரம் பண்ணுகிறோம். நஷ்டகாரமான சிலுவை சுமந்து உலகத்தை வெல்கின்ற சுவாமி, இயேசுநாதர் தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத ஸ்திரீகளுக்கு ஆறுதல் சொல்கிறார். கண்முன் தனது மரணம் நிறைவேறப் போகிறது என தெரிந்தும் துன்பத்தின் மத்தியில் கலகமின்றி ஒரு மணிக்குரல், அழுகையின் மத்தியில் ஓர் அன்பு குரல், சுமைகளுக்கு மத்தியில் ஒரு சொந்த குரல், வேதனைக்கு மத்தியில் ஒரு வேண்டுதல் குரல். கல்வாரி பாதையில் தன்னுடைய துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்தி அழும் பெண்களை பார்த்து இயேசு
எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற ஆறுதல் குரல். என்னை அன்பு செய்ய மாட்டார்களா? எனக்காக அழ மாட்டார்களா? எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா? எனது துயரத்தில் பங்கெடுக்க மாட்டார்களா? எனது சுமைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா? எனக்காக கண்ணீர் சிந்த மாட்டார்களா என ஏங்கும் உலகில் எனக்காக அழ வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் பாவங்களுக்காகவும் அழுங்கள் என்கிறார் இயேசு. இன்று நமது வாழ்வை யோசிப்போம். இன்றைக்கு பல குடும்பங்களில் தாயானவள் அழுது கொண்டிருக்கின்றாள். அன்போடு வளர்த்த என் மகன் திருமணமாகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு என்னை பொருட்டாக நினையாமல் அனாதையாக விட்டுவிட்டானே. என் மகள் குடிகாரனாக, ஊர் சுற்றுபவனாக, கீழ்ப்படியாதவனாக, தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றானே என்ற கவலையில் தினமும் அழுது கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் நம்மில் பலர் இல்லையா? சிந்தனை. அன்பு தாய் உள்ளங்களே, இப்போது நீங்கள் அழுது என்ன பயன்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நன்றாக வளர்த்திருந்தாலும் காலமும் சூழலும் அவர்களை மாற்றி இருக்கலாம். பிள்ளைகளை வளர்க்கும் தாய்மார்களே, பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்க வேண்டும் என்னும் ஆசையில் உலகியல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் அவர்களின் வாழ்வியல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்டா? உங்கள் மகன் மருத்துவராக, பொறியாளராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீங்கள் அவர்கள் உண்மையானவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்டா? அதற்காக அதிக முயற்சி எடுத்தது உண்டா? சிந்திப்போம். குழந்தைகளை சிறுவயது முதல் இன்னும் அதிக கவனத்தோடு வளர்க்க முயற்சி செய்வோம். ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க இறைவனிடம் ஜெபிப்போம். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, என் தாயும் தந்தையும் என்னை ஞானத்திலும் அறிவிலும் கடவுள் பக்தியிலும் வளர்த்தார்கள். நல்ல முன்மாதிரியாக வளர்த்தார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றீர்கள்? உங்களுடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்து விடாவிட்டால் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அழுகின்றேன் நான். இதை உணர்த்தவே எனது இந்த பாடுகள். ஜெபம். அன்பு இறைவா, நல்ல பெற்றோர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து ஆன்மீக வாழ்விலும் அருள் வாழ்விலும் எங்கள் குழந்தைகள் வளர்ந்திட உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். மங்கையர் கூட்டமங்கே மனம் நொந்து அழுகின்றார். எனக்காக அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே. இயேசு ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான சுவாமி. இயேசுநாதர் 3ஆம் விசை கீழே விழுகிறார். சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்று சொன்னவர், படுத்த படுக்கையாக துன்பப்பட்டவர்களை எழுந்திரு என்று எழுந்து நடக்க செய்தவர், இங்கு சிலுவை பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். விழுந்தவர் விழுந்தே கிடக்காமல் எழுந்து நடக்கின்றார். தன்னுடைய லட்சியமான கல்வாரி மலையை நோக்கி கால்களை பதிக்கின்றார். நமது வாழ்வை யோசிப்போம். தவறு செய்வது மனித இயல்பு. தவறு செய்வதற்காக மனம் வருந்தி தவறுகளில் இருந்து விடுபட்டு வெளியே வருபவனே உண்மையான மனிதன். இன்று நாம் விழுந்து கிடக்கின்ற நிலையை உணர்ந்திருக்கின்றோமா? சரி, பலவீனத்தின் காரணமாக விழுந்து விட்டோமே, எழுந்து நடப்போம் என்று முயன்றிருக்கின்றோமா? நம்முடைய மோசமான அசிங்கமான சிந்தனை, சொல், செயல்களிலிருந்து நாம் வெளியே வர முயன்றதுண்டா? சிந்தனை நம்முடைய சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வருவோம். லட்சியங்கள் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்விலிருந்து வெளியே வருவோம். உலக சிற்றின்பங்களிலிருந்து வெளியே வருவோம். உழைக்காமல் ஊரை சுற்றி அதிகாரம் காட்டும் வீணான வரட்டு கௌரவத்திலிருந்து வெளியே வருவோம். நாம் நமது பலவீனத்தால் இயலாமையால் விழுந்தாலும் இயேசுவை போல மீண்டும் எழ வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வோம். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, ஒரு நிமிடம் உன்னையே நீ சிந்தித்துப் பார். நீ எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சிந்தித்துப் பார். உன்னை விலை செய்திருப்பது என்ன என்பதை உணர்ந்து கொள். உன்னை கீழே தள்ளி இருப்பது குடிவெறியா, சோம்பேறித்தனமா, கோபமா, பொறாமையா, பதவியா, பெண்ணாசையா, மண்ணாசையா? எது? பாவத்திலிருந்து நீ எழ முடியும். முயற்சி செய். நான் விழுந்து எழுந்தது போல உன்னாலும் எழ முடியும். இதை உணர்த்தவே எனக்கு இந்த பாடுகள். ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக மண்ணை முத்தமிட்ட இறைவா, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், தடைகளை கண்டு தளர்ந்து விடாமல், வீழ்ச்சியை கண்டு விழுந்து விடாமல், சூழ்ச்சிக்கு நாங்கள் பலியாகி விடாமல், எழுச்சியுடன் எங்களது வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்ய மன வலிமை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால நித்திய சமானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார். இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதருடைய வஸ்திரங்களை உரிகிறார்கள்.
என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்வர், என் உடையின் மேல் சீட்டு போடுவர் என்று சங்கீத ஆசிரியர் மெசியாவை பற்றி முன்கூட்டியே அறிவித்தது இங்கே உண்மையாகிறது. இயேசுவின் காயங்களோடும் சதையோடும் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஆடையை பலவந்தமாக பிடுங்குகின்றார்கள். ஆதி பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததால் நிர்வாண நிலை குறித்து வெட்கப்பட்டனர். ஆனால் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து மனித குலத்தை மீட்க வந்ததால் நிர்வாணமாக்கப்படுகின்றார். ஒன்றை இழந்தால் தானே மற்றொன்றை பெற முடியும். இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? இன்றைக்கு நாம் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? நாம் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தை, உடைகளை, உடைமைகளை, நமது அறிவை, நேரத்தை, விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோமா? அல்லது நம்மையும் பிறரையும் அழித்து கொண்டிருக்கும் நமக்குள் இருக்கும் மிருகத்தன்மையான சுயநலம், பொறாமை, வரட்டு கௌரவம், பழிவாங்கும் உணர்வு, மனக்காயங்களை உருவாக்கும் பேச்சு இவற்றையும் இழக்க தயாராக இருக்கின்றோமா? இன்றைக்கு நம்மிடம் எந்த அளவுக்கு சுயநலம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நமது வாழ்வு சுருங்கி போகிறது. நாளை பற்றி பல நேரங்களில் கவலைப்படாது சிற்றின்பங்களே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எனது என்ற குறுகிய வாழ்வு எண்ணத்தை இழக்க தயாரா? நம்முடைய பண அதிகாரத்தால், பதவியின் பெயரால், வாய் ஜாலத்தால் நான் தான் பெரியவன், என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது, நான் சொல்வதை தான் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி பிறரின் மன ஆடையை நமது சொல்லாலும் செயலாலும் உரிக்கின்ற இப்படிப்பட்ட கொடிய சிந்தனையை இழக்க தயாரா? சிந்தனை ஆண்டவரை பற்றி கொள்ள நம்மில் இருக்கும் தேவையற்ற பலவற்றை இழப்போம். நம்மோடு இருக்கும் சகல மனிதர்களை நேசித்து உரையாடி உறவாடி வாழ முயற்சி எடுப்போம். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, உன்மீது அன்பு வைத்ததற்காக நான் இந்த அவமானத்தை ஏற்றேன். நிர்வாணமாக்கப்பட்டேன், என்னையே உனக்காக இழந்தேன். இவை அனைத்தும் உனக்காகவே. நான் எப்படி என்னையே உனக்காக இழந்தேனோ அதே போல நீயும் உனக்கு தேவையில்லாத சிலவற்றை இழந்து என்னை பற்றிக்கொள். இதை உணர்த்தவே எனக்கு இந்த பாடுகள். ஜெபம். தாழ்ச்சியில் மனூர்வெழுத்த இயேசுவே, தான் என்ற குறுகிய மனநிலையை இழந்து பிறர் அன்பில் என்றும் பற்றி கொள்ள உமது அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் பிதாவாம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. உடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவர் தசையை கிழித்தனரே. மனம் வருந்தி நீ
உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் பண்ணுகிறோம். சுவாமி இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். குருடர்களின் கண்களை தொட்டு பார்வை அளித்த கைகள், முடவர்களை தொட்டு நடக்க வைத்த கைகள், நோயாளிகளை குணமாக்கிய கைகள், பசித்தோருக்கு பசியை நீக்க அப்பத்தையும் மீனையும் பெருக செய்து ஆசீர்வதித்த கைகள் இதோ சிலுவையில் அறையப்படுகின்றன. கடவுளின் அன்பை போதிக்க ஊர் ஊராக சென்ற கால்கள், வீதி வீதியாக சென்று நற்செய்தியை அறிவித்த கால்கள் இதோ சிலுவையில் அறையப்படுகின்றன. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்க வந்தவர் இரண்டிற்கும் இடையே அனாதையாக தொங்குகின்றார். வலிமை நிறைந்த ஆணிகள் மட்டும்தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தன. நாம் எப்படி? கொஞ்சம் யோசிப்போம். இயேசுவின் மீது அனுதாபப்படும் நீங்களும் நானும் தினமும் மற்றவர்களை சிலுவையோடு சேர்த்து அறைகின்ற நம்முடைய இழி செயல்களுக்காக வருந்தியது உண்டா? இயேசுவை ஒரு முறை சிலுவையில் அறைந்த கயவர்களின் மீது ஆத்திரப்படுகின்ற நீயும் நானும் ஒரு நாளில் பல தடவை மற்றவர்களின் இதயத்தை பிளந்தெடுக்கின்றோமே என்று என்றைக்காவது வருந்தியது உண்டா? நம்முடைய கீழ்த்தரமான சுட்டெரிக்கும் வார்த்தைகளால் எத்தனை இதயங்களை சாகடித்திருக்கிறோம். பெண்களை தீர்ப்பிடும் நெருப்பு வார்த்தைகள். அவளின் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவன் தனது தள்ளாடும் கால்களுக்காக வார்த்தைகளால் மனைவிக்கு தருகின்ற ஆணிகள். இதயத்தின் ஆழம் வரை ஊடுருவி துன்புறுத்தும் நம்பிக்கை துரோகங்கள். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று காட்டி ஏமாற்றும் வன்மம். மனைவியரை அடிமைகளாக நடத்தும் ஆணாதிக்கம். தனது இயலாமையை மறைக்க மேற்கொள்ளும் சர்வாதிகார அடக்குமுறை. மகளின் பலவீனங்கள் தெரிந்தும் மகள்களை காப்பாற்ற மருமகள்களை துன்புறுத்தும் மாமியார். தவறான உறவுகளால் திசை மாறும் குடும்பங்கள். தற்கொலைகளாலும் மன முறிவினாலும் பிள்ளைகளை அனாதைகளாக்கும் பெற்றோர்கள். இப்படி தினம்தோறும் பிறரை துன்புறுத்தும் போதெல்லாம் நாமும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அலையில்லா கடலும் ஆசையில்லா மனமும் அரிது. ஆசையை அடக்கி ஆள்வதுதான் புத்திசாலித்தனம். ஆசையை அடக்க தெரியாமல் மிருகமாய் மாறி தவறு செய்யும் போதெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். சிந்தனை. நமது பேராசை கொண்ட எண்ணங்கள், பிறரை இழிவாக பழித்து கூறுதல், இவற்றை விட்டுவிட்டு பிறரை உற்சாகப்படுத்தி உறவுகளை சம்பாதித்து இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ முயற்சி செய்வோம். இப்போது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்போம். என் மகனே, மகளே, உடல் வலியை விட உள்ளத்தின் வலி அதிகமாகவே இருக்கும் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய ஒவ்வொரு சொல்லினாலும் செயலினாலும் அடுத்தவருடைய உள்ளத்தை பிளக்கின்ற நிலையை மாற்றிக்கொள். அப்போது பேசு, நல்லவற்றை பேசு, ஆறுதல் கூறு, அடுத்தவருக்கு உனது வார்த்தையில் ஊக்கம் கொடு. ஜெபம். அன்பிற்காக கரங்களின் ஆணிகளை சுமந்த இயேசுவே, பிறர் வாழ்வில் ஆணிகளாக, சிலுவைகளாக, முட்களாக இல்லாமல் இனிய வார்த்தைகளால் வாழ்க்கையில் மற்றவரை புண்படுத்தாமல் வாழும் அருள் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. ஆமென். அனைத்தும் முடிந்ததென்று கண்களை
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்ற நேரம் இது. தன் நண்பனுக்காக உயிரை தருவதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று அன்று சொன்னவருக்கு இன்று வார்த்தையால் வர்ணிக்க முடியாத மரணம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உன்னதரின் உயர்வான உயிர் ஊசலாடும் நேரம் இது. அப்பா தந்தாய் என்றழைத்து ஆவியை அவர் கரம் ஒப்படைக்கும் இறுதி நேரம் இது. இது பொன்னான நேரத்தில் நம் பாவங்களையும் நம் குடும்பத்தினரின் பாவங்களையும் நினைத்து மனம் வருந்தி உருக்கத்துடன் இயேசுவின் இறுதி வார்த்தைகளை கேட்போம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இதோ உம் மகன், இதோ உம் தாய். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தாகமாய் உள்ளேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். எல்லாம் நிறைவேறிற்று. இப்படியெல்லாம் தந்தையோடு உரையாடி தன் மரண யாத்திரையை முடித்து கொண்ட இயேசு தன் ஆவியை தன் தந்தையின் கரத்தில் அமைதியாக ஒப்படைத்து ஓய்வெடுக்கும் மௌனமான நிசப்தமான நன்மையெல்லாம் சிந்திக்க வைக்கிற மனிதா, நீ என்னை துன்புறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றாயோ என்கிற கேள்விகளோடு ஒரு சகாப்தம் இங்கே சங்கமித்திருக்கிறது. இந்த மௌனம் நமது நாளைய விடியலின் அமைதியான அறைகூவல். ஜெபம். மரண நேரத்தில் மற்றவர்களின் வாழ்வுக்காக தாகம் கொண்ட என் இயேசுவே, எங்கள் மரணம் பொருள் உள்ளதாக மாற வேண்டும். எங்கள் வாழ்வு பொருள் உள்ளதாக இருக்க வேண்டும். இதை உணர்ந்து வாழும் இந்த குறைந்த காலத்தில் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இந்த மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடர்ந்து இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றுமதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அனைத்தும் முடிந்ததென்று கண்களை மூடுகின்றார். தன்னை அர்ப்பணித்து இறை சித்தம் முடிக்கின்றார். அந்தோ இறை சித்தம் முடிக்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நடிர்ந்து தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டே உலகத்தை மீட்டெடுத்தீர் சுவாமி. மரித்த சுவாமியை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். விழி திறந்த நாள் முதல் விழி மூடும் நாள் வரை, வாழ்வழித்த நாள் முதல் மரண நாள் வரை, உயிரின் ஒவ்வொரு அணுவும் பேசுகின்ற, உதடுகள் உதிர்க்கின்ற ஒரு சொல் அம்மா. அம்மாவின் மடியில் தலை வைத்தால் துயரம் தெரிவதில்லை. ஆனால் அந்த அம்மாவின் மடியில் மகனின் சடலம் துவண்டு கிடக்கும் நிலை மிகவும் கொடூரமானது, துயரமானது, வேதனை நிறைந்தது. வேதனையின் அச்சத்தில் ஒரு விசித்திர தாலாட்டு.
தாயின் மடிதான் உலகம் என தாய் அன்பை கண்டவர் உயிரற்ற பிணமாய் கிடத்தப்படுகின்றார். இந்த வார்த்தைகளை இதயத்தில் சுமந்தவர் இன்று அவரின் உயிரற்ற உடலை மடியில் சுமக்கிறார். 10 மாதம் கருவில் சுமந்தவர் பட்டுப்போன மகனை மடியில் சுமக்கிறார். தாயை மகன் சுமக்கும் வயதில் இங்கே மகனை தாய் சுமக்கிறார். உயிரற்ற தன் மகனின் உடலை தன் மடியில் சுமந்த அந்த தாய் அனுபவித்த துயரினை சொற்களால் விவரிக்க முடியாது. ஏன் என் மகனை அநியாயமாக கொலை செய்தீர்கள்? நீங்கள் என்ன மிருகங்களா, மனிதர்களா? அவர் என்ன குற்றம் செய்தார் என மரியன்னை கேட்கவில்லை. அவருடைய வாழ்க்கையே ஒரு சோக கதை, புரியாத ஒரு புதிர், பதிலில்லாத பெரிய கேள்விக்குறி. இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வார்த்தைகள் இப்போது நிறைவேறுகின்றன. இம்மண்ணில் பிறந்தவுடன் எந்த மடியில் கிடத்தப்பட்டாரோ அதே மடியில் இம்மண்ணை விட்டு செல்லும்போது உயிரின்றி கிடத்தப்படுகிறார். அப்போது அன்னை மரியா பொறுமையையும் நிதானத்தையும் இழக்கவில்லை. எல்லாவற்றையும் ஏதோ ஒரு உயரிய லட்சியத்திற்காக, ஆண்டவரின் திட்டத்திற்காக பொறுத்து கொள்கிறார். சிந்தனை. அன்னையே, ஆரோக்கிய தாயே என்று வாயார கூப்பிடும் பக்தர்களாகிய நாம் நமது வாழ்வில் வரும் துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், சுமைகள், எதிர்பாராத சோகங்கள், இழப்புகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் இவைகளை எல்லாம் பொறுத்து கொள்கின்றோமா? நமது வாழ்வில் எதிர்வரும் இன்னல்களை நாம் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்கின்றோமா? அல்லது முணுமுணுத்து கொண்டு முடங்கி விடுகின்றோமா?
சுமைகள், வேதனைகள், இழப்புகள், பிரச்சனைகள் இவற்றின் போது மனந்தளராமல் மரியாவை போன்று நெஞ்சுறுதியுடன் உம்முடைய ஏதோ ஒரு திட்டத்திற்காக விசுவாசத்துடன் அவற்றை ஏற்று வாழ வரம் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. கடவுளில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேச இரக்கத்தினாலே நித்திய சமானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றிருந்து தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இவ்வுலகில் பிறக்க வீடு கிடைக்கவில்லை, தலை சாய்க்க இடம் கிடைக்கவில்லை, அடக்கம் செய்ய ஒரு கல்லறையும் கூட கிடைக்கவில்லை. அடுத்தவர் பூமியின் மடியில் அடங்குகிறார் இயேசு. இயேசுவின் இறப்பு நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது. ஏனென்றால் லட்சியவாதிகள் புதைக்கப்படுவது இல்லை, விதைக்கப்படுகின்றனர். விதைப்பது நிச்சயமாக துளிர்க்கும். உண்மைக்காக, உரிமைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக உயிர் கொடுத்தவர் இயேசு. உண்மை ஒருபோதும் உறங்காது, உயிர் பெற்று எழும்பும். இயேசுவை போல வாழ்பவனுக்கு இது நிச்சயம் நடக்கும். இவ்வுலகில் வாழும் நமக்கு ஏதாவது லட்சியம் இருக்கின்றதா? நம்முடைய லட்சியங்களுக்காக நாம் எதை இழக்கின்றோம்? நம்முடைய லட்சியம் எல்லாம் பொருட்களை குவிக்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் என்றுதானே இருக்கின்றது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு என்பது நிச்சயம். நம்முடைய கடைசி தேவை 6 அடி நிலம் மட்டும்தான். இயேசுவின் மரணம் பூமியின் மூடு விழா அன்று, புதிய சொர்க்கத்தின் திறப்பு விழா. விழுந்தாலும் விழுதாகும் மரமானார் இயேசு. சிந்தனை. நம் வாழ்வும் மரணத்தோடு பூமியில் முடிவதில்லை. மாறாக பிறரின் எண்ணங்களில் வாழ, வார்த்தைகளில் வாழ நமது மதிப்பீடுகளை சரி செய்வோம். நல்லதையே அதிகம் செய்வோம். ஏராளமான நல் உறவுகளை கரம்பிடித்துக் கொள்ள நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். ஜெபம். மரணத்தையும் வென்ற எங்கள் அன்பு தெய்வம் இயேசுவே, எங்கள் பாவங்களை புதைத்து புதிய மனிதர்களாக உம்மில் உயிர்க்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி.
பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினாலே நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். மானிட மைந்தனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, மாற்றார் கல்லறையில் அடக்கம் செய்தனரே, அன்று அடக்கம் செய்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இருக்கிறது போலவும் அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலிருந்து வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் இருக்கிறது. அதாவது, என் கர்த்தரே, தேவரின் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் ஒன்றாயிருக்கிறது. அடியோர்களுக்காக படாத பாடுபட்ட சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதாலே சகல சம்மனசுகள் முதலிய மோட்ச சுவாசிகளோடு தேவரீர் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவருடைய திருக்காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம். சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தம் செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவில் வரவும், அவைகளுடைய திண்மத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, என் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றிருப்பதாக. ஆமென். சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகின்றோம். நேச சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்துள்ள
வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகின்றோம். உன்னத சேசுவே, இத்திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரின் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகின்றோம். அன்பிற்குரிய சேசுவே, இத்திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாயிர தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணமடையவும் தேவரின் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்